Hi friends, today we are going to learn about electrostatic induction, electrostatic shielding, dielectrics and last dielectric strength. நம்ம டைஎலக்ட்ல பார்க்கும்போது அதில் 2 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து பார்க்க போகிறதுனா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா என்னது? சார்ஜிங் எ பாடி வித்தவுட் டச்சிங். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க சொல்ல பார்த்துருப்போம். ஒரு சார்ஜ் பாடி வந்து டச் பண்ணும்போது சார்ஜஸ்லாம் என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆல்ரெடி இது பாசிட்டிவ், இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இங்க இருந்து சார்ஜஸ்லாம் என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் படிச்சிருக்கு. ஆனா இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? ஒரு பாடியை வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து எந்த வித டச்சும் இல்லாம வித்தவுட் டச்சிங், டச்சே பண்ணாம அது என்ன மாத்தணும்? சார்ஜ் பாடியா மாத்தணும். ஓகேவா? பாருங்க, இப்போ கன்சிடர் ஏ ஆப்ஜெக்ட் ஆர் எனி பாடி. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்குள்ள இருக்கிற நெட் சார்ஜ் எப்படி இருக்கும்? நியூட்ரலா இருக்கும். அந்த வேல்யூ வந்து என்னது? 0. ஓகேவா? தட் மீன்ஸ் அதுல வந்து 5 புரோட்டான்ஸ்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன இருப்பாங்க? பேலன்ஸ் ஆகி 0வா இருக்கும். ஓகேவா? அது மாதிரி வந்து அங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ ஒரு ஆப்ஜெக்ட்னா அதுக்குள்ள இருக்கிற நெட் சார்ஜ் வேல்யூ 0, அங்க இருக்க எலக்ட்ரான்ஸ்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து இன்னொரு சார்ஜ் பாடியை தாண்டிங்க வைக்கிறேன். I have another charge body, it has negative charge. இது சார்ஜ் பாடியா தரேன். ஓகேவா? நான் என்ன பண்ணணும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து சார்ஜ் பாடியா மாத்தணும். அதாவது ஃபுல்லா என்னதான் இருக்கணும்? பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும், இல்லைன்னா இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கணும். ஓகேவா? அதை மாதிரி இருக்கிற மாதிரி மாத்தணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி மாத்த போறேன். ஓகேவா? அதுக்கு என்ன வேலை பண்றேன் பாருங்க. நெகட்டிவ் சார்ஜ் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை இது பக்கத்துல எடுத்துட்டு வரேன், ஆனா நான் டச் பண்ணல. ஓகேவா? அப்படி எடுத்து வந்தவொடனே இங்க என்ன நடக்கும்? நீங்க ஆக்சுவலா இதுக்குள்ள வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அதே மாதிரி புரோட்டான்ஸும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். இப்போ வந்து இங்க பாருங்க, இங்க நான் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்து வந்தோடனே இதுல இருக்க புரோட்டான்ஸ்லாம் இந்த பக்கம் வந்து நிற்கும். தட் இஸ் இட் ஹஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது நெகட்டிவ் சார்ஜ் பார்த்து எது வந்து நிற்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நிற்கும். இங்க இருக்க அவுட்டர்ஸ் இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் என்னது? நெகட்டிவ் சார்ஜ். இங்க வெளியே இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ். நெகட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். அப்படி ரிப்பல் பண்ணாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நிற்பாங்க. ஓகேவா? தென் இப்போ இந்த பாடி வந்து ஏதோ ஒரு இன்சுலேட்டர் மேல, நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் மேல வச்சுக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்? இந்த பார்ட் மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்? கிரவுண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? கிரவுண்ட்னா என்னது? இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? எர்த்துக்குள்ள போயிடும். ஓகேவா? பாருங்க, இப்போ இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணா? ரிப்பல் பண்ண உடனே இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து இந்த மெட்டல் கண்டக்டர் வழியா உள்ள போய் கிரவுண்ட் ஆயிடும். அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். ஓகேவா? லிசன், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தது. இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆச்சு? கிரவுண்டுக்குள்ள போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த வயரை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த சார்ஜ் கண்டக்டர் தூரம் எடுத்துட்டு போயிடுறேன். அப்படி எடுத்துட்டு போயிட்டா இதுக்குள்ள எது மட்டும் தான் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அவங்கள எப்படி என்ன ஆயிடுவாங்க? ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுவாங்க. ஓகேவா? சார் நீங்க நெகட்டிவ் சார்ஜ் வைக்கும்போது அவர் இந்த இடத்துல இருப்பாரு. நான் நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன், அப்படி எடுத்துட்டு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அவர் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. லிசன், ஆரம்பிக்கும் போது இதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் இருந்தது. இப்போ என்ன சார்ஜ் மட்டும் தான் இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இது என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டீரியல் சொல்லுவீங்க. ஓகேவா? ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை பாசிட்டிவ் சார்ஜ் மெட்டீரியலா நான் மாத்திருக்கேன் வித்தவுட் டச். இந்த ப்ராசஸ் பேர் தான் அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லால 4th பாயிண்ட்ல பார்த்திருப்போம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் தி செல் இஸ் 0. அதாவது ஸ்பெரிக்கல் பாடியில இன்சைட்ல ஏதோ பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. அந்த கண்டிஷன்ஸ் தான் இங்க அப்ளை ஆக போகுது. ஓகேவா? when thunder, ஓகேவா, லைட்னிங், இந்த மாதிரி வந்து நிறைய டிசாஸ்டர் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஓகேவா? ஓப்பன் கிரவுண்ட்ல நிக்கிறத விட ஏதோ ஒரு காருக்குள்ள இருக்கிறதோ இல்ல பஸ்ஸுக்குள்ள இருக்கிறதோ சேஃப். என்னன்னு பார்க்க சொல்லும். இந்த காரா இருந்துச்சுன்னு வச்சுக்க, காரோட அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து மெட்டல் பாடி. ஓகேவா? நீ வந்து இதுக்குள்ள வந்து உட்காந்துற,
இப்படி உட்காந்துட்டா இப்ப நீ எதுக்குள்ள இருக்க மாதிரி அர்த்தம் ஒரு ஸ்பெரிக்கல் செல்குள்ள இருக்க மாதிரி அர்த்தம் ஓகேவா இன்சைட் தி ஸ்பெரிக்கல் செல்ல சார்ஜோட வேல்யூ என்னது 0 ஓகேவா அப்ப உள்ள இருக்க எந்த சார்ஜுமே இருக்காது அது வந்து உள்ள இருக்க ஹியூமன் பீயிங்க அஃபெக்ட் பண்ணாது ஏன் சார் அப்படி பாக்கும்போது இங்க லைட்டிங் வந்து அட்டாக் ஆகும்போது இங்க இருக்க சார்ஜஸ்லாம் ஓகேவா அவுட்டர்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இருக்க சார்ஜஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஓகேவா என்ன ஆகும் அவுட்டர்ல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அது வந்து உள்ள வராது ஏன்னா இன்சைட் செல் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ 0 அது ஃபுல்லா அவுட்டர் செல்ல வந்து என்ன ஆயிடும் கிரவுண்ட் ஆயிடும் ஓகேவா அப்ப உள்ள இருக்கிற நீ வந்து சேஃப் ஆயிடும் சப்போஸ் நீ காருக்குள்ள இல்லாம வெளியே இருந்தனா இருக்கிற ஒரே கண்டக்டர் நீ யாரு நீ தான் அப்ப கண்டிப்பா ஒன்னு தான் அஃபெக்ட் பண்ணும் சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஓகேவா ரொம்ப ஈஸி ஓகேவா அப்போ இடியும் மின்னல் இருக்கும்போது நீங்க எங்க தான் இருக்கணும் ஏதோ ஒரு பஸ் இல்ல கார் இல்லனா உங்க வீட்டுக்குள்ள இருக்குது ரொம்ப சேஃப் the next dielectrics dielectrics just like a insulator நாமா it does not conduct current கண்டக்ட் பண்ணாது என்ன விஷயம் அப்படி பாக்கும்போது அதுல இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் டைட் பாண்டிங்ல இருக்கு யார் கூட உள்ள இருக்கிற புரோட்டான்ஸ் கூட டைட் பாண்டிங்ல இருக்கும் ஓகேவா நீங்க ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்தீங்கன்னா அங்க இருக்க பாண்டிங்ஸ்லாம் உடனே உடைஞ்சு வெளியே போவாது ஓகேவா அவங்க வந்து அங்க இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு மாத்தி நிப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட இருக்கிற மெட்டீரியல் பேர் தான் இது டைஎலக்ட்ரிக் ஜஸ்ட் லைக் இன்சுலேட்டர் என்ன சொல்லுங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே மைக்கா அப்புறம் என்னது பிளாஸ்டிக் இதெல்லாம் என்னது டைஎலக்ட்ரிக்ஸ் இந்த டைஎலக்ட்ரிக்ஸ்ல டூ டைப்ஸ் இருக்கு ஓகேவா என்னது போலார் மாலிக்யூல்ஸ் அண்ட் நான் போலார் மாலிக்யூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கொஞ்சம் பாத்துக்கங்க போலார் மாலிக்யூல்ஸ் அண்ட் நான் போலார் மாலிக்யூல்ஸ் நான் போலார் இத நீங்க ஒரு கம்பேரிசனா பார்த்தா ஈஸியா புரிஞ்சிடும் நான் போலார் அண்ட் போலார் ஓகேவா ஒரு மாலிக்யூல்ஸ்ல இருக்கிற சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் coincide with each other அப்படி இருந்துச்சுனா அது வந்து நான் போலார் மாலிக்யூல் ஓகேவா அதாவது சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் கோஇன்சைட் ஆச்சுனா அது வந்து என்னது நான் போலார் மாலிக்யூல் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் and center of and negative charge வந்து எப்படி இருக்கணும் கோஇன்சைட் ஆகணும் அப்படி இருந்துச்சுனா அது வந்து என்னது நான் போலார் மாலிக்யூல் ஓகேவா எக்ஸாம்பிள் அப்படி பாக்கும்போது H2 அப்புறம் O2 ஓகேவா இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா அதாவது இப்போ 2 ஹைட்ரஜன் இருக்கு ஓகேவா இதோட சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் இதோட சென்டர் ஆஃப் நெகட்டிவ் என்னது கோஇன்சைட் ஆயிடும் ஓகேவா this it does not have permanent dipole moment இது வந்து permanent dipole moment கிடையாது dipole moment எங்க இருக்கும் சார்ஜஸ் வந்து பிரிஞ்சிருக்கும் that is நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல பிரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது அங்க டைபோல் மொமெண்ட் ஆக்ட் ஆகும் அது டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் அது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இங்க வந்து it does not have permanent dipole moment என்ன விஷயம்னா இங்க இருக்கிறது ஹைட்ரஜனும் சரி ஆக்சிஜனும் சரி ஓகேவா என்னது கோஇன்சைட் ஆகும் பிரிஞ்சு இல்ல ஓகேவா அதனால இங்க வந்து it does not have permanent dipole moment when it is applied electric field இங்க வந்து நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுத்த உடனே சப்போஸ் நான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கிறேன் ஓகேவா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்த உடனே இங்க இருக்க ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும் பிரிய ஆரம்பிக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பிளஸும் மைனஸும் கோஇன்சைட் ஆயிருக்கும் ஓகேவா நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்த உடனே பிளஸும் மைனஸும் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல பிரிஞ்சிராங்க இப்படி பிரிஞ்ச உடனே நமக்கு என்ன இருக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா டைபோல் மொமெண்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்ப இங்க டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேவா அப்போ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது பத்தியா டைபோல் மொமெண்ட் இதுக்கு பேர் வந்து போலரைசேஷன் ஓகேவா லிசன் கவனிச்சுங்க அப்ப it does not have dipole moment ஓகேவா அப்ப நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தா இது வந்து டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அதனால இதுக்கு பேர் இன்டியூஸ்ட் டைபோல் மொமெண்ட் ஓகேவா இது நம்ம இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் பாத்துங்க சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் கோஇன்சைட் ஆகும் ஓகேவா and example H2 அப்புறம் என்னது O2 ஓகேவா it does not have permanent dipole moment it does not have permanent dipole moment சோ இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு இதே ஃபார்மேஷன் தான் இங்க பார்க்க போறோம் ஓகேவா
இங்க பாருங்க சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் கோயின்சைட் ஆச்சுன்னா அது வந்து என்னது நான் போலார் மாலிக்யூல். இங்க என்னது does not coincide does not அப்ப சொல்லுங்க சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் கோயின்சைட் ஆகலனா அதுக்கு பேர் அது போலார் மாலிக்யூல்ஸ். அப்ப இதற்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது H2O HCl இதான் இதனுடைய எக்ஸாம்பிள். ஓகேவா? H2O பாசிட்டிவ், ஆக்சிஜன் நெகட்டிவ், ஹைட்ரஜன் பாசிட்டிவ், குளோரின் வந்து நெகட்டிவ். ஆல்ரெடி இவங்க எப்படி இருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப இவங்களுக்கு வந்து கண்டிப்பா பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். it has permanent dipole moment. இது does not have the permanent dipole moment. ஓகேவா? அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் permanent dipole moment இருக்கும். ஓகேவா? அப்போ இங்க வந்து permanent dipole moment இல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தீங்க அதனால பிரிஞ்சிச்சு. ஓகேவா? ஆனா இப்போ வந்து ஆல்ரெடி இங்க இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ் காமிக்கலாம் ஒரு HCl வச்சுங்க. இவங்க ஆல்ரெடி எப்படி இருப்பாங்க பிரிஞ்சிருப்பாங்க. அதாவது இங்க இருக்கிற பிளஸும் மைனஸ் எப்படி இருக்காங்கன்னா ரேண்டம் டைரக்ஷன்ல இருப்பாங்க. இங்க பிளஸ் மைனஸ்னா மைனஸ் பிளஸ். ஓகேவா? வேற வேற டைரக்ஷன் இருக்காங்க. ஓகேவா? இப்ப இருக்கிறத நாங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். இப்ப இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப வேற வேற இருக்கு இல்லையா? அப்ப இருக்க நெட் டைபோல் மொமெண்ட் என்னவா இருக்கும் ஜீரோவா இருக்கும். வேற வேற டைரக்ஷன் இருக்காங்க. இவர் இந்த பக்கம் இருக்காரா இவர் இந்த பக்கம் இருக்காரு. அப்படி ஆட் பண்ணா ஜீரோ ஆயிடும். ஓகேவா? சப்போஸ் நான் இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றா என்ன அர்த்தம் இல்ல நீங்க ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஓகேவா? பிளஸ் டு மைனஸ் வச்சுக்கோங்க. இவர் பிளஸ் இவர் மைனஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ஆல்ரெடி இங்க என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க ரேண்டம் டைரக்ஷன்ல இருக்காங்க. ஓகேவா? நீங்க ரேண்டம் டைரக்ஷன் இருக்கிறத எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க it acts along the direction of the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு மாறுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஓகேவா? அப்ப பாருங்க இங்க வேற வேற டைரக்ஷன்ல இருந்தவங்க பிளஸ் நேரா என்ன வந்து நிக்கும் நெகட்டிவ் வந்து நிக்கும். அப்ப மாறிடுவாங்க. பிளஸ் நேரா நெகட்டிவ், நெகட்டிவ் நேரா என்ன வந்து நிக்கும் பிளஸ். பாருங்க ரெண்டாவது பாருங்க பிளஸ் பார்த்து நெகட்டிவ், நெகட்டிவ் பார்த்து பிளஸ். இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து எதனோட டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஏத்த மாதிரி மாறிட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டைரக்ஷன் மாத்துறாங்க பாத்தீங்க. இதுக்கு பேர் தான் அது போலரைசேஷன். ஓகேவா? அதுதான் இங்கேயும் பார்த்தோம். ஓகேவா? அப்ப போலரைசேஷன் என்னது டோட்டல் டைபோல் மொமெண்ட் பர் வால்யூம் இஸ் கால்ட் போலரைசேஷன். டோட்டல் டைபோல் மொமெண்ட் பர் வால்யூம் இஸ் கால்ட் polarization. Polarization formula என்ன பாக்கும்போது P is directly proportional to E. That is dipole moment is directly proportional to the electric field. Electric field எவ்வளவு இன்க்ரீஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன இருக்கும் polarization இருக்கும். ஓகேவா? directly proportional பண்ணனா அப்படிங்க ஒரு கான்ஸ்டன்ட் போறீங்க. அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்னது psi. இது வந்து constant of proportionality, that is called successibility. Successibilityனா இந்த மாலிக்யூல் வந்து எவ்வளவு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்றது. ஓகேவா? P is equal to psi E T. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது நிறைய வாட்டி கேட்பாங்க போலரைசேஷன். ஓகேவா? இப்போ பாருங்க டைஎலக்ட்ரிக் பார்த்துட்டோம். டைஎலக்ட்ரிக்னா இன்சுலேட்டர், போலார் மாலிக்யூல்னா வந்து சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் கோயின்சைட் ஆகுது. போலார்னா நான் போலார் மாலிக்யூல்னா சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ் கோயின்சைட் ஆகும். போலார்னா கோயின்சைட் ஆகும். ஓகேவா? அதான் டிஃபரன்ஸ் கரெக்டா பாத்துங்க. ஓகேவா? நான் போலார் நான்னா ஜாயின். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க. நான்னா ஜாயின் ஆகும். ஓகேவா? இங்க ஜாயின் பாத்தீங்க ஆனா ஜாயின் ஆயிடாது. ஓகேவா? எதனா ஒரு ஞாபகம் வச்சா ஈஸியா எழுதலாம். தென் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இப்போ பாருங்க டைஎலக்ட்ரிக் என்னது இட் ஆக்ட் as a இன்சுலேட்டர். ஒரு இன்சுலேட்டரா இருக்கிறவரு நான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்த உடனே ஓகேவா அதுல இருக்கிற பாண்டிங்ஸ்லாம் ஓகேவா கொலாப்ஸ் ஆகும் உடையும். உடைஞ்சு அது என்னவா மாறும்னா கண்டக்டிங் மெட்டீரியலா மாறும். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டி பேரு பிரேக் டவுன். ஓகே டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். ஓகேவா? எந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்த உடனே அதனுடைய டைஎலக்ட்ரிக் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து டிஸார்டர் ஆகுதோ அதுக்கு பேர் தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகேவா? அப்ப நான் ஏர் இப்போ இங்க இருக்க ஏர் வந்து கரண்ட்டை அலோவ் பண்ண போறதில்ல. ஆனா இங்க இருக்கிற ஏரை வந்து கரண்ட் அலோவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன் 3 × 10⁶ 3 × 10⁶ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் இங்க கொடுத்தனா வோல்ட் பர் மீட்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுத்தனா இங்க இருக்கிற ஏர்ல வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அங்க என்னது கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா?
இதுக்கு பேர் தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். லிசன், ஒரு மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறீங்க, ஓகேவா? அது எந்த ஃபீல்டு வரைக்கும், எந்த வேல்யூ, தட் மீன்ஸ் 3 × 10⁶, இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ வரைக்கும் அவர் என்னவா தான் இருப்பாரு, டைஎலக்ட்ரிக்கா தான் இருப்பாரு. நான் 3 × 10⁶ கொடுத்தோன்னே அங்க இருக்கிற பாண்டிங்லாம் டிஸ்ஆர்டர், அதாவது எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கு பாண்டிங் என்னது டிஸ்ஆர்டர் ஆகி உடைஞ்சி அவங்க என்ன ஆயிடுவாங்க, கண்டக்டரா மாறுவாங்க, கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் இது டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா என்னது? சார்ஜ் கண்டக்டர், ஓகேவா? எப்படி ப்ரொடியூஸ் பண்ணா வித்அவுட் டச்சிங், ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னா ஓகேவா, இன்சைட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் தி செல் இஸ் 0, ஓகேவா? போலார் மாலிகுல்ஸ் அப்படினா என்ன அர்த்தம்னா, போலார்னா என்னது? do not coincide center of positive and center of negative, ஓகேவா? நான் போலார் மாலிகுல்னா center of positive and center of negative coincide, ஓகே? அதுக்கான எக்ஸாம்பிள் ஓகே பார்த்துக்கோம். நான் போலாருக்கு does not have a permanent dipole, போலாருக்கு it has a permanent dipole. டைஎலக்ட்ரிக்னா maximum value of the electric field, ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, ஓகேவா? Thank you.